வீரம் போனா கடை பிரியாணி வாசம் போக மாட்டேதே. எதுக்கும் கொஞ்சம் தள்ளியே இருந்து பேசுவோம். இங்கே உட்காந்து பேசலாமா? உட்காந்து. பேர் கேட்டீங்களா? இருந்தாங்க. ஏய், கார்லாம் ஓட்டுவீங்களா? லைசன்ஸ் வச்சிருக்கேன். ஐடி கார்டுங்க. ஐடி கார்டா? ஏய், இது உன் தங்கச்சியா? நான் தான் அது. வா, செம்மையா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு. உங்க பேர் அருணா? அருணாங்க. அருணா, அதான் அருணாவான்னு கேட்டேன். இது உங்க மொபைல் நம்பர் தானே? இல்ல, அப்பா நம்பர். பட் இது கால் பண்ணலாம்ல? ஐயோ, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அப்போ நான் எப்படி உங்க கூட பேசுறது? நீங்க வேணா நைட்டு மிஸ் கால் கொடுங்க, நான் சேவ் பண்ணிக்கிறேன். அது போதும். அப்போ இதை நான் வச்சுக்குவா? ஸ்கூல் போக வேண்டாமா? நம்ம கிட்டே ஐடி கார்டு கேட்பாளோ? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீங்க எதுவும் தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? கேளுங்க. நீங்க பார்க்க ஸ்கூல் பையன் மாதிரி இருந்தாலும் ஸ்கூல் பையன் இல்லைன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டாங்களே. நான் ஒன்னும் நம்பல, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஒன்னும் ஃபீல் பண்ணலையே. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் ஸ்கூலுக்கு வர சொல்லுங்க, அப்ப நம்புவாங்கல்ல. நான் தான் நம்புறேன்ல. அப்போ ஓகே. அங்கிள், அழகா இருக்கீங்க, கொஞ்சம் சாவி தரீங்களா? இந்த சைக்கிள் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்க. என்னடா சொல்ற? எடுத்துடா. பாய் அங்கிள். பார்த்ததுமே ஃப்ரெண்டை கைட்டி விட்டுறாங்கன்னு சினிமாவில் சொல்கிறது சரியாக தான் இருக்கு. இறங்கு. அண்ணா 2 கார்னர் சீட் தானே? ஆமாம், கார்னர் சீட். சரிண்ணா. எப்படி ஆரம்பிக்கிறது? சரி, மெதுவா ஆரம்பிப்போம். இப்போ நான் கூட வந்தது இந்த மாதிரி விஷயத்துக்கு இல்லை. அப்புறம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, உன்னைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்களுக்குலாம் மட்டும் அந்த ஆசை இல்லையாக்கும். நான் அப்படி சொல்லலப்பா. எங்கள் குடும்பம் ஒன்றும் அவ்வளோ வசதியான குடும்பம் இல்லை. நான் எங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான். அம்மா அப்பா வேற வயசானவங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே கவலை என்ன ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான். பொண்ணை பெற்ற எல்லா அப்பா அம்மாவுக்கும் இதே கவலை தான். சரி, அதுக்கு என்னப்போ? நீ இப்படி ஊர் சுற்றிட்டு இருந்தேன்னா எங்கள் வீட்டில் உன்னை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? இந்த வருஷத்தோட எனக்கு படிப்பு வேற முடியுது. அப்புறம் யாரையாவது பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. முதல்ல வேலைக்கு போ. நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன், நான் சொல்கிறேன். ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். சீக்கிரமாக ஒரு வேலைக்கு போயிடுவேன். இப்போ அதை பற்றி பேசுகிற நேரமா? வேலைக்கு போகணுமா? வேலைக்கு முதல்ல அந்த பயலுகளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு, அதுதான் உனக்கு நல்லது. நான் எப்போ வேலைக்கு போகணும், எப்போ அவங்களோட சுற்றணும்னு எனக்கு தெரியும். சும்மா அட்வைஸ்லாம் பண்ணாத. நான் எங்கள் வீட்டில் சொல்கிறதே கேட்க மாட்டேன். பெருசாக வந்துட்டா அட்வைஸ் பண்ணுறதுக்கு. சே, இவனுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது. வழியாத கேவலமா இருக்கு. ஹாய், இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு விஜி. இவரை பார்க்க தான் கூட்டிட்டு வந்தியா? ஆமா, போலாம் வாடி. உட்காருங்க. அப்புறம் இவங்க இலக்கியா, என் ஃப்ரெண்டு, காலேஜ் மேட். ஓ, ஹாய். வணக்கம். அவ எப்பவுமே அப்படிதான், அவளை என்னாலேயே புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் தனியாவா வந்திருக்கீங்க? இல்ல, நானும் என் ஃப்ரெண்டோட தான் வந்திருக்கேன். யாரு? டேய் சிவா, வாடா. டேய், உன் வேலையை பாரு. ஒரு நிமிஷங்க. டேய் சிவா, வாடா. டேய் கூப்பிடல, வாடா. டேய் வாடா. வா. சூப்பரா இருக்கு. இவன் தான் ஓகே, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஓ சிவா. ஹாய். டேய், நீ பேசுனாங்க. டேய் இருடா, பேசிட்டு வாடா. இந்த பொண்ணுகிட்ட ஏமாந்துருப்பானோ? உங்க ஃப்ரெண்டுக்கு பொண்ணுங்கனாவே பிடிக்காதா? அது வந்து சரி, அப்படியே ஏதோ ஒரு பொண்ணு ஏமாத்திருந்தாலும் எல்லா பொண்ணுங்களையும் ஒரே மாதிரி நினைக்கிறது. அவன் எப்போவுமே அப்படித்தான். அவனை விடுங்க, நம்ம பேசலாம்.
இவன் வேற. ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ. இலக்கியா என்ன பண்ற? வா விஜய், அப்புறமா பார்க்கலாம். பிரியா பிரியா என்ன பிரியா? ஓகே, நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். பாய். வாடி, சீக்கிரம் வண்டி எடு. நிறைய பேசலாம்னு நினைச்சா ஆனா பேச முடியல. என்னடா அப்படி பண்ணிட்ட? அப்புறம் நீ சொல்ல விட்றத உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க இருக்கும். மாப்பிள்ள இலக்கியா செமையா இருக்கல்ல? எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு சுற்றிக்கிட்டே இருக்க, உனக்கு போரே அடிக்காதடா? கடுப்பேற்றிக்கிட்ட. சரி சரி, நம்ம பசங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்காங்கன்னு கேளு. இந்தா வந்துருச்சுல. ரஞ்சித் எங்கடா இருக்க? நான் பார்ல இருக்கேன்டா. அவனுங்க எங்க? தெரிலடா, நான் மட்டும்தான்டா இருக்கேன். சரி, அவனுங்களை அங்கே வர சொல்லு, நாங்களும் பாருக்கு வந்துடுறோம். இதாங்கண்ணா. நான் மாதிரி கேட்காமக்கெல்லாம் ஒம்பாட்டை கொண்டு வந்து வைக்கிற. ஒரே நேரத்தில் 5 பீர் வாங்கி குடிக்க மாட்டீங்க. ஒரு பீர் வாங்கி 5 பேர் குடிப்பீங்க. ஏன்னு சொல்லு. ஏன்னா உங்களுக்கு போதை முக்கியம் இல்லைம்பீங்க, டைம் பாஸ் தான் முக்கியம்னு சொல்லுவீங்க. இது என் தேவையா பஸ்? அதான் ஒரு பீரை கொண்டு வந்து வச்சிட்டேன். ஏய், பயங்கர உசாரியா நீ. கஸ்டமர் மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஏய், அவன் என்ன டென்ஷன்ல இருக்கான்னு தெரியாம வசனம் பேசுறான். போடா, போய் ஆளுக்கு ஒரு பீரா மொத்தமா 4 பீர் எடுத்துட்டு வா போ. ஒருத்தன் மாதிரி நீ ஏதோ டென்ஷனில் பேசிட்டு இருக்கேன். நீ போய் 3 பீர் எடுத்துட்டு வா போதும். எனக்கு ஒரு 7 அப். சரிண்ணா. ஆமாம், இப்போ உன் பிரச்சனை தான் என்ன? இந்த பொண்ணுங்களை மெயின்டைன் பண்றதே பெரிய கஷ்டமா இருக்கு. நம்மள புரிஞ்சிக்கவே மாட்டாளுங்க. எப்ப பாரு வேலைக்கு போன்னு டார்ச்சர் பண்றாளுங்க. பொண்ணுங்கனாலே பிரச்சனை தான் மாப்ள. இவன் ஒருத்தன், அவனே ஏதோ குழப்பத்தில் இருக்கான். அது என்னன்னு கேட்காம அவனை போய் டென்ஷன் ஏத்துற. சாமியார் மாதிரி பேசாரா? யாரு? நான் சாமியாரா? நீங்களே கற்றுக் கொடுங்க சார். இதாங்கண்ணா. இவன் கூட ஒரு ஸ்கூல் பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு இன்னும் ஸ்கூல் பையன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். டேய், என்றும் மார்க்கண்டேன்டா. அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணுமாப்ல. கரெக்டாக சொன்ன மாப்ள. இன்னைக்கு பிரியாவை பார்க்க நானே இவனுக்கு போயிருந்தோம். அங்கே பிரியா கூட ஒரு பொண்ணு வந்தா பாரு. அவ சிவாவையே பயங்கரமாக பார்க்குறா. ஆனால் இவன் எப்பயும் போல அந்த பொண்ணையும் அவாய்ட் பண்ணுறான். ஏன்டா, தானா வந்தா ஏத்துக்க வேண்டியதானே? டேய், இல்லைன்னா ஆள் யாருன்னு சொல்கிறா, இவனா ஏற்றுக்குவான்ல. மாப்பிள்ள ரொம்ப நன்றிடா. சாப்பிடு. அட போங்கடா, எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க பொண்ணுங்க. அட என்னடா. Cheers. Cheers டா. சரிடா. டேய், ஆளுக்கு உங்க பேர்களை கூட்டிட்டு தனியா மறைஞ்சு சுத்துறீங்களே, இது ஏன்? எல்லாம் உனக்கு பயந்துக்கிட்டுதான். ஏய், அவன் உங்க ஃபிகருங்களை கூட்டிட்டு வாங்கடா, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து டாப் அடிக்கலாம். தனித்தனியா போகணும்னு அவசியம் இல்லைல்ல. ஆமாண்டா, அப்படிதான் செய்யுங்கடா. நம்ம கூட பழகினாதான் பொண்ணுங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியும். நம்ம யாருன்னு தெரியும். நம்மளை பிரிக்கிற வேலையும் செய்ய மாட்டாளுங்க. ஏற்கனவே நாம டாப் அடிக்கிறதுக்கு இந்த ஊரே சேர்ந்து காரி துப்பு தான். இதில் இந்த பொண்ணுங்களையும் சேர்த்துட்டு சுற்றுறோம்னு வச்சுக்குவேன், நல்லா மணக்கும். பேசாம ஒன்று பண்ணுங்கடா, அவன் ஆளை கூட்டிட்டு அவுட்டிங் போயிடுங்க. அவுட்டிங்கா? இங்காரு யாரெல்லாம் கூட்டு நான் அவுட்டிங் பண்ணேன்னு வச்சுக்குவேன், அப்புறம் ஜெயிலில் போய் கம்பியை கவுண்டிங் பண்ண வேண்டியதான். அவ அப்போ போலீஸ். இருங்கடா, பொண்ணுங்களால வர முடியுமா முடியாத நாம ஏன்டா முடிவு பண்ணோம்? பேசாம பொண்ணுங்கள்ட்டே கட்டுருவோம். டேய், அவுட்டிங் போறத பத்தி அவங்க ஆளுகிட்ட சொல்லிருங்கடா. சொல்லிடுவோம். டேய் மாப்ள, நீங்களாம் மேலே போங்க, நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ பிரியா, நாங்கெல்லாம் அவுட்டிங் போலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீயும் வரியா? டேய் டேய், என்னடா இங்க படுத்துருக்க? இன்னும் உள்ள படையில மாடிக்கு வா. நீ போ, நான் வரேன் போ. ஆளையும் சைஸையும் நீயும் வந்தீனா போடா, வந்தா நல்லா இருக்கும். வராம மட்டும் இருந்தாது பிரியா. நீ வந்தீன்னு வச்சுக்கேன். வந்தா நல்லா இருக்கும். பார்க்கணும்னு சொன்னா நம்மளாம் டூர் போலாம் பிரியா. இல்லைங்க பிரியா, என் நம்பு, நான் ஒன்றை மட்டும் தான் லவ் பண்றேன். ஏண்டா விஜய் தான் எப்பவும் பொண்ணுங்க கூட பேசிட்டு இருப்பேன். ஓகே, நீ யாரு கூட சாட்டிங் பண்ணிட்டு இருக்க? ஏன் நாங்களா சாட் பண்ண கூடாதா?
எங்க இருக்கும்? ஐயோ. டேய், யாரா அவன் ஏன் ஜட்டியை போட்டு போறது? ஏய் ஜட்டியே போடலடா. நல்லா தெரியுது, போடா போடா. ஏய் இவன் கிடக்குறான், வாடா. டேய் டேய், ஏன் வண்டி எங்கடா எடுத்துட்டு போறீங்க? ஏய் இருடா. டேய் இந்த வரேன்டா. சீக்கிரம் போட, போயிட்டு போகுது. டேய் நில்றா. எங்க தான போறீங்க சொல்லிட்டு போங்கடா. ஏய் உட்கார்றா. டேய் இவன் ஒருத்தன். டேய் நானும் வரேன். சீக்கிரம் போடா நீ. டேய் எங்க தான்டா போறீங்க? ரெண்டு பேருமே சைலண்டா வாங்கடா. நானே 2 நாளா காவியா பார்க்க முடியலன்னு டென்ஷன்ல இருக்கேன். உங்க 2 பேருக்கு என்ன எகத்தாளமா போச்சுல? நீ காவியாவை பாப்பியோ அங்க ஆயாவை பாப்பியோ, எனக்கு ஏதாவது உசார் பண்ணி கூடண்டா. ஏய் மாமா வேலையை பார்த்துட்டு இருக்கேன். டேய் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாவது உசார் பண்ணி கூடண்டா. அப்படி யாராவது கிடைச்சா நான் விடுவேனாடா? டேய் யாரா இவங்க? தெரியலடா. நம்மள மாதிரி ட்ரிபிள்ஸ் போறீங்க. நல்லதா போச்சு. டேய் அவளை சேவ் பண்றா. போடா போடா மாப்ள, சீக்கிரம் போடா. ஏய் ஏய் போட்டனா பாருடா, டிவேமோ போடா. அவளை முந்தி போடா. பூஜில பாரு. டேய் விடுடா, அவளை சேவ் பண்றா. டேய் வரடா வரடா. ஏய் ஏய் டைம் போடா. போலீஸ் வந்துடா டேய். டேய் டேய் நில்லுடா. டேய் நில்லுடா. போலீஸா? ஏய் போலீஸ் ஃபாலோ பண்ணுது. ரைட்ல போய். டேய் அவங்க அங்க போறாங்க. நீ போடா நீ போடா. டேய் நம்ம தான்டா போலீஸ் ஃபாலோ பண்ணுது. நீ போடா போடா. சார் நில்லுங்க சார், லெஃப்ட்ல போங்க சார். சார் இனி நான் நினைக்கிறேன் சார், போங்க சார். டேய் நில்லுடா. டேய் பாக்கி டீ கடி போடா. சார் திரும்ப சார் அவங்க. நிறுத்துடா நிறுத்துடா. இல்ல சார். பாக்கி எங்களை கேட்டா இல்லைன்று. இழுவேலன்று. யாரா வந்து கேப்பா? எங்கடா அங்க வரீங்க? கேட்கும்போது தெரியும் யாருன்னு. இன்னைக்கு என்ன பிரச்சனையோட வந்திருக்காங்கன்னு தெரியலையே. சார் வாங்க சார். டீயா காவியா சார்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இப்போ 3 பேர் வந்தானுங்களே, அவனுக்கு எங்க? 3 பேர் யாரும் வரல சார். காப்பியில் சக்கரை அதிகமாக நல்லா போட்டு தரேன் சார். உள்ளதான் சார் இருக்கானுங்க. ஒன்று போட்டால் தான் உண்மை வரும். யோ போயா உள்ள. ஏய் வெளிய வாடா. சார் வரேன் சார் வரேன் சார். சார் உள்ள வெள்ளை அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். சார் பெயிண்டிங் வாங்க. எந்த பெயிண்டிங் வருங்க? நல்ல சொல்ல நீங்க. சும்மா நிப்பாட்டுங்க சார். ட்ரிபிள்ஸ் போறலாம் பெரிய குத்தமா உங்க ஊர்ல. என்னது? நீங்க ட்ரிபிள்ஸ் போனது தான் சீரியஸா நான் சேஸ் பண்ண வந்தேனா? டேய் 5 லட்சம் ரூபாய் எங்கடா? 5 லட்சமா? 5 லட்சமா? சார் எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன திருட்டு போய் மாதிரியா தெரியுது? we are all educated, you know that? You are educated. Yeah, yeah. அடிங்க. எங்கடா 5 லட்சம்? சொல்லிடுறேன் சார். மிஸ்டர் பாக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் சார். மை பாஸ் பாக்கி. எனக்கு சம்மந்தம் இல்லை சார். நான் சொல்றேன் நீ நர்ற. அடுத்து வந்துருக்கு சார். சார் மூடிட்டு வந்துடுறேன் சார். சார் ஓனர் திட்டுவார் சார். அதெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டாரா?